வணக்கம். e-office self-explanatory videos series 2 வீடியோ நம்பர் 12. இந்த வீடியோவில் ஒரு ரெசிப்டை நீங்கள் ரெசிப்ட் இன்பாக்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த ரெசிப்ட்டுக்கு மேலே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இதில் இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, இதோட பர்பஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுன்ற தகவல் இந்த வீடியோவில் சொல்கிறோம். வீடியோ நம்பர் 10 and 11 10 and 11 பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் காப்பி சென்ட் பேக் புட் இன் அ ஃபைல் டிராஃப்ட் எடிட் அட்டாச் அண்ட் க்ளோஸ் வந்து 10ல் இருக்கும், 11ல் அட்டாச்ன்ற ஆப்ஷன் பற்றி இருக்கும், அண்ட் திஸ் இஸ் 12. ஸோ இப்போ நான் ஒரு e-office யூசர், என்னோட ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கேன். இப்போ இது ஒரு ரெசிப்ட். ஸோ இப்போ இந்த ரெசிப்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ் இது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் நான் இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இந்த ரெசிப்டை ஒரு நபருக்கு அனுப்புகிறேன். இப்போ இவங்களுக்கு அனுப்புகிறேன். அனுப்பும் போது நான் நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லுவேன். ரிமார்க்ஸில் எனக்கு ஆக்ஷன் எடுங்க, இல்லை வாட் எவர் இட் இஸ், நோட் ஃபைல் புட் அப் பண்ணுங்க, இல்லை டிராஃப்ட் ரெடி பண்ணுங்க, இல்லை என்னோட ஓவராலாக நான் என்னோட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேனோ அதை நான் இங்கே என்னோட ரிமார்க்ஸாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கும் போது இந்த ரிமார்க்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியேட் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இனிஷியேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த இனிஷியேட் ஆக்ஷன் கிளிக் பண்ணாத வரைக்கும் இந்த சென்ட் எனேபிள்டாக இருக்குது. இந்த இனிஷியேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த டைப் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ரிமார்க்ஸ் மேண்டேட்ரி ஆகிடுது. இதை ரெண்டும் பண்ணாதான் இந்த சென்ட் எனேபிள் ஆகும். ஸோ இனிஷியேட் ஆக்ஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெசிப்டை ஒரு நபருக்கு அனுப்ப போகிறேன். அவங்கக்கிட்ட நான் ஒரு டிரெக்ஷன் கொடுக்குறேன். இதில் நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து ப்ளீஸ் சர்க்குலேட் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீஸ் சர்க்குலேட்னு கொடுத்துட்டு என்ன சர்க்குலேட் சம்மந்தமாக நான் என்ன ரிமார்க்ஸ் தெரிவிக்கணுமோ இல்லை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரிவிக்கணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இதை சென்ட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் வீடியோன்றதுனால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிமார்க்ஸ்னு கொடுக்குறேன். பட் இந்த இனிஷியேட் ஆக்ஷன்னா என்னன்றது இப்போ அடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல என்னென்னா இந்த ரெசிப்டை எந்த நபருக்கு அனுப்புகிறோமோ அவங்கள்ட்ட நான் இனிஷியேட் ஆக்ஷன் ஒன்று கொடுக்குறேன். அதில் நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. என்ன என்ட்ரிஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் லெட் இட் பி எக்ஸ்பெடிட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைனா வந்து ப்ளீஸ் புட் அப் டிராஃப்ட் ரிப்ளை ப்ளீஸ்ன்னு கொடுக்குறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக ஒரு விளக்கம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ரிமார்க்ஸில் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சென்ட் கொடுக்குறேன். ஸோ ரெசிப்டை நம்ம எந்த நபருக்கு அனுப்பிச்சோமோ அந்த நபரோட லாகின்ல இருக்கிறேன். இப்போ ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கிறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே நார்மல் தான். பட் இந்த ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு ஒரு சின்ன ஆரோ கீ இருக்குல்ல, இது எப்போ தெரியும்னா இந்த பிடிஎஃப் தெரியும், ஓகே. பட் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஐகான், இந்த ஒரு சிம்பிள் எப்போ தெரியும்னா ஒரு ரெசிப்ட் அனுப்பிச்ச நபர் அந்த இனிஷியேட் ஆக்ஷன் கிளிக் பண்ணி அந்த ரிமார்க்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஆக்ஷன் இனிஷியேட்டட் அப்படின்றது தெரியும். இது எதுவும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. பட் நீங்கள் இதை எப்படி பார்க்கலான்னா ரெசிப்ட் நம்பர் இதை கிளிக் பண்ணிக்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நார்மலாக உங்களுக்கு ரெசிப்ட் ஓப்பன் ஆகுது. இதில் இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த இனிஷியேட்டட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்ச இப்போ எனக்கு வந்து இந்த செல்வகுமார்ன்ற நபர் இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ரெசிப்டை. ஸோ இப்போ செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிஷியேட் ஆக்ஷன் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒரு என்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இனிஷியேஷன் சம்மந்தமாக ஒரு ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணோன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த இனிஷியேட் ஆக்ஷன் கொடுத்ததுனால இதை இந்த ரெசிப்டை ரிசீவ் பண்ண அந்த நபர் வந்து ஆட் கமெண்ட் ஒன்று இருக்குங்களா, இந்த ஆட் கமெண்ட்டில் வாட் எவர் இட் இஸ் இது தொடர்பான அப்ராப்ரியேட் என்ட்ரி இங்கே என்ன வருமோ அதை இங்கே கொடுக்கணும். இப்போ இன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிராஃப்ட் இஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஒரு என்ட்ரி இந்த மாதிரி போட்டுட்டு ஆட் கொடுக்குறாங்க. ஆட் கொடுத்துட்டாங்கன்னா இனிஷியேட் ஆக்ஷன்ற இடத்துல இந்த நபருக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கு இந்த பர்டிகுலர் நபர் இப்போ யாரோட லாகின்ல இருக்கமோ ரெசிப்டை ரிசீவ் பண்ண நபர் ஆட் கமெண்ட் கொடுத்து இங்கே கொடுக்குறாங்க. அப்படின்னா இதோட பர்பஸ் என்ன? ஆட் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதோட பர்பஸ்ன்னு பார்க்கும்போது யார் இனிஷியேட் ஆக்ஷன் கொடுத்து அந்த ரெசிப்டை ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அவங்க லாகின்ல இருக்கேன். ஸோ இப்போ நான் இ-ஃபைல் கிளிக் பண்ணுறேன். இ-ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது என்னோட சென்ட் ஐட்டம்ஸ் பாருங்கள். சென்ட் ஐட்டம்ஸில் இந்த பர்டிகுலர் தபாலை இந்த நபருக்கு அனுப்பிச்சேன். இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் நான் இனிஷியேட் ஆக்ஷன் கொடுத்தது. இந்த மாதிரி இருக்குன்னா நான் என்ன இனிஷியேட் ஆக்ஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்றது எனக்கு ஐடென்டிட்டிங்க. இது பற்றி நான் பெட்டர் கிளாரிட்டி கொடுக்குறேன். பட் ஆனால் இப்போது
நான் நிறைய தபால்கள் அனுப்பிச்சிருக்கேன், அதில் எது ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நான் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ரெசிப்ட் நீங்கள் ஒன்று இருக்குது, அந்த ரெசிப்டில் இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ இந்த ஒரு ரெசிப்ட்டுக்கு மட்டும்தான் நான் ஒரு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளீஸ் புட் அப் டிராஃப்ட், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யாருக்கு அனுப்பிச்சோமோ, இப்போ நம்ம அனுப்பிச்சது இங்கேருந்து இங்கே அனுப்பிச்சோம். ஸோ இந்த நபர் ஒரு கமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு கமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் போது ஒருத்தங்க அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்களோட கமெண்ட்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் ஒரு கம்யூனிகேஷன். ஸோ இட்ஸ் லைக் அன் எஸ்எம்எஸ் ஆர் அ வாட்ஸ்அப் சேட் ஆர் வாட் எவர் இட் இஸ். இது சிமிலராக இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அன் எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் சேட் கம்யூனிகேஷன் மாதிரி கிடையாது, பட் இட் இஸ் அ கம்யூனிகேஷன். ஒரு கம்யூனிகேஷன் இங்கே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த ரெசிப்ட் வந்து என்னோட லாகின்ல கிடையாது, என்னோட இன்பாக்ஸில் கிடையாது. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் நபர், இந்த நபரோட லாகின்ல இருக்கு. இவங்க எத்தனை கமெண்ட் போட்டாலுமே இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் திரும்ப இன்னொரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம அனுப்பிச்ச ரெசிப்டை ரிசீவ் பண்ண நபர் இவங்க. ஸோ இந்த ரெசிப்டை ரிசீவ் பண்ணுறாங்க. அதில் எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு தெரியறது இந்த ஆக்ஷன் இனிஷியேட்டட் இருக்குது. இன்னும் இதை கிளிக் பண்ணுறாங்க, இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ். இதில் ஒரு கமெண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு கமெண்ட் கொடுக்குறாங்க, இங்கே என்ன அப்ரோப்ரியேட் விஷயமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் கமெண்ட் 2ன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் உங்களோட கிளாரிட்டிக்காக கமெண்ட் 2ன்னு கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுக்கணும்னா செல்வகுமார் அப்படின்ற நபர்கிட்டேருந்து கார்த்திகேயன் அப்படின்ற நபருக்கு ரெசிப்ட் இங்கேருந்து இங்கே போச்சு. இவங்க தான் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இவங்க கிட்ட இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸில். இப்படி இருக்கும் போது இப்போ இந்த நபருக்கு என்ன பர்பஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அன் கம்யூனிகேஷன். இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து தெரிவிக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியுது. அது எங்கே தெரியுதுன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ செல்வகுமார் லாகின், அவங்க லாகின்க்கு போனோம்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இப்போ நான் செல்வகுமார் லாகின்ல இருக்கேன். ஸோ ரெசிப்டில் இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியேட் ஆக்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சோம் இனிஷியேட் ஆக்ஷன் பண்ணி. அதில் இப்போ நான் இந்த ஆக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு 2 கமெண்ட் தெரியுது. ஸோ இங்கேருந்து இங்கே போச்சு, இந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்லாம் இங்கே தெரியுது. ஓகே, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு கம்யூனிகேஷன் இங்கேருந்து வேண்டாம், எனக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா, நான் தான் இனிஷியேட் ஆக்ஷன் கொடுத்தேன். இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அனுப்பிச்சு க்ளோஸ், இதை அனுப்பிச்சு அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோன்ற ரீசன் கொடுக்கணும். மைட் பி ஆக்ஷன் டேக்கன் ஆர் இதுக்கு மேலே ஆக்ஷன் தேவையில்லை, வாட் எவர் இட் இஸ், ஒரு வேலிட் ரீசன் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோன்னா அந்த இனிஷியேட் ஆக்ஷன் போயிடுச்சு. இதுக்கு ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் இப்போ இந்த லாகின்லேருந்து அந்த ரெசிப்ட் அனுப்பிச்சோம்ல. இப்போ சென்ட் பாருங்கள், சென்ட்டில் அந்த ரெசிப்ட் இருக்குது. ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுங்க அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் சிம்பிள் எனேபிள் ஆயிடுச்சு. இது எனேபிள் ஆகிட்டாலே நம்ம ஆல்ரெடி வந்து இனிஷியேட் ஆக்ஷன் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணதுனால தான் இங்கே தெரியுது. இல்லைனா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இனிஷியேட் ஆக்ஷன் பண்ணி பெண்டிங்கில் இருக்குது, க்ளோஸ் பண்ணாமல், அதனால தான் இங்கே தெரியல. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இங்கே தெரியுது, நீங்கள் அனுப்பிச்ச ரெசிப்ட்டில் தெரியுதுன்னா நம்ம இந்த இனிஷியேட் ஆக்ஷன்ற ஆப்ஷன் எதுவும் யூஸ் பண்ணல. இன்கேஸ் பை சான்ஸ் இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம், யூஸ் பண்ணி ப்ராசஸ் முடிஞ்சு அந்த இனிஷியேட் ஆக்ஷனை க்ளோஸ் பண்ணதுனால இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம யாருக்கு அனுப்பிச்சோமோ அவங்க லாகின் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இனிஷியேட் ஆக்ஷன் பண்ணி ஒரு நபருக்கு அனுப்பிச்சோம், அவங்க லாகின்ல இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல அந்த இது இல்லை, ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் மாதிரி இருந்து ஒரு ஆரோ கீ இருந்துச்சுல்ல, அது இல்லை. அப்படின்னா தெர் இஸ் நோ இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ இங்கே இனிஷியேட் ஆக்ஷன் இப்போ கிளிக் பண்ணுறேன்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் ஒரு குவாசி கம்யூனிகேஷன் மாதிரி. இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அ கம்யூனிகேஷன் டைப். இங்கேருந்து இங்கே தகவல் போகுது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்ற தகவல் தெரிவிச்சிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே எவ்ரி திங் இஸ் ஓகே ஐ எம் டன் அப்படின்னா அப்போது அதை இனிஷியேட் ஆக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வணக்கம்.